உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 41:3, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். சங்கீதம் 41:3. வியாதியில் கிடக்கிறவங்களெல்லாம் அவர் தாங்குறாரு. சரிங்களாங்க. எங்கள் குலம் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். என் குலம் தெய்வம் ஏசுதான் அப்படின்னு சொல்கிறோம். வியாதிக்கெலாம் ஜெபம் பண்ணுறது கிடையாது. நேராக டாக்டர்கிட்ட போயிடுறோம், ஹாஸ்பிட்டல் போயிடுறோம். எங்கள் குலம் தெய்வங்க அவர் தாங்க, அவர் தான் நாங்கள் வச்சு வணங்குறோம். எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க. ஏசுதான் சிறந்த டாக்டருங்க. அவர் உடம்பை படைச்சவரே அவர் தானே. நம்ம தேவன் தானேங்க மண்ணில் செய்தார் மனிதனை. அவருக்கு உங்கள் உடம்பை பற்றி நல்லா தெரியும். எதற்குமே நம்ம பயன்படுத்துறது கிடையாது இயேசுவை. அவர் சிறந்த மருத்துவர், பரிகாரி, நல்ல பரிகாரி. அவரை பயன்படுத்துங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு தெரியும் அவங்க உடம்பை பற்றி. இந்த டாக்டர்ஸுக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும். சரிங்களா? அவரை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ நான் டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார்? தெரியல, என்ன பண்ணுறது தெரியலன்னு தான் சொல்வார். அவருக்கும் தெரியாது. அவருக்கு அவர் எப்படி கண்டுபிடிப்பார்? பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு, யூரின் டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு, இல்லை ஒரு ஸ்கேன் எடுங்கன்னுவார். எல்லாமே எழுதி கொடுத்து நீங்கள் எல்லாம் எடுத்து கையில் கொடுத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிப்பார். ஆமாம், இதுதான், இந்த வியாதி தான் உங்களுக்கு இருக்குது. டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கே நாளாகும். ஆனால் நம்ம தேவன் இருக்கார்ல, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவார். ஏன்னா அவர் படைத்த உடம்பு ஒரு டாக்டர் படைத்த உடம்பு கிடையாது நம்ம உடம்பு. இது தேவன் படைத்த உடம்பு. இப்போ புரிஞ்சுக்கோங்க. எங்கள் குல தெய்வம் ஏசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலையாதீங்க. அவர் சிறந்த மருத்துவர். எல்லாத்துக்குமே தேவனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நம்ம தேவன் இருக்காங்கல்ல, எல்லாமே நம்மளுக்காக செய்வார். சில பேருக்கு ஹாஸ்பிட்டலே அலர்ஜியாக இருக்கும், டாக்டர்னால் அலர்ஜியாக இருக்கும், நர்ஸுனால் அலர்ஜியாக இருக்கும். இல்லை, இப்போ இயேசுவை பயன்படுத்திக்கோங்க. குணமாக்குவார். பிடிவாதமாக நிற்கணும். அவர்கிட்ட நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ட்ரீட்மெண்ட்டு, சுகமான ட்ரீட்மெண்ட், சிகிச்சை சூப்பராக இருக்கும். டாக்டர்கிட்ட போனால் ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு டேப்லெட்டு, கசப்பான டேப்லெட்டு, இல்லைனா ஆப்ரேஷன், இல்லை பணம் வேற போகும். நம்ம தேவன்கிட்ட போனால் ரொம்ப ஜாலியான ஒரு சிகிச்சை. இன்ஜெக்ஷன் கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது, இல்லை கசப்பான டேப்லெட் கிடையாது, டக்குன்னு சரியாகவும் ஆகிடும். சிறந்த பரிகாரி, நல்ல மருத்துவர், சிறந்த மருத்துவர் நம்ம தேவன். அவர்கிட்ட போய் நில்லுங்கங்க, கேளுங்கங்க. சரிங்களா? நான் ஒரு ஆஃப் டேங்க, ஒரு நாள் பாதி நாள் சரியான ஸ்டமக் பெயின், நல்ல வயிறு வலி, அப்படியே துடிச்சு போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்தவொடனே கேட்டாங்க, ஹாஸ்பிட்டல் வரியான்னு. எனக்கு அலர்ஜி. எனக்கு என்னென்னா ஏசு எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு நான் பிடிவாதமாக நின்னேன். அது பாதி நாள் அப்படி கடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் தாங்கிக்கவே முடியல. உட்கார முடியல, தூங்க முடியல, நிற்க கூட முடியல. குனிஞ்சிட்டே நின்றுட்டு இருந்தேன். ஐயோ, இதுக்கு மேலே முடியாது, என்ன ஏசுவும் எனக்கு கைவிட்டார் போல், எனக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணலையே, இன்றைக்கி சுகமே கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு, சரி நான் போகிறேன், கிளம்புறேன், ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நான் கிளம்பலான்னு நினைக்கும் போது என் சின்ன பொண்ணு என்ன திடீர்னு என் கையில் ஒரு ஒத்தனை பேக் கொடுத்தா. நல்லா ஹாட் வாட்டர், சுடு தண்ணி போட்டு ஒத்தணும். அந்த பேக்கை என்கிட்ட கொடுத்தா. வைக்க தாங்க செய்தேன், வயிற்றில் வைக்க தான் செய்தேன். அப்படியே சரியாயிடுச்சு. தேவன் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா? 3 தடவை வச்சேங்க. அது வச்ச உடனே அப்படியே சரியாயிடுச்சு, டக்குன்னு போயிடுச்சு. தேவன் டிஃப்ரெண்ட்டான சிகிச்சைகளை கொடுப்பார். உங்கள் மனசில் ஒரு வழி நடத்துதல் இருக்கும். ஏற்கனவே இந்த வயிற்று வலி வரும்போது நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேனா, அப்போ எனக்கு ட்ரிப்ஸு ஏற்றுனாங்க, நரம்பில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதனால தான் எனக்கு திரும்ப போக பிடிக்கல. ஆனால் தேவன் எனக்கு வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, சரியாயிடுச்சு. நம்ம தேவன் பார்த்தீங்களா, வேறு விதமாக நடத்துவார். உணருங்கங்க, அவரை ருசிச்சு பாருங்க. சரிங்களா? ஐயோ, நான் கரெக்டாக சண்டே சர்ச் போயிடுவேன்,
எனக்கு இயேசு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிகிட்டே இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க. சரிங்களா? இன்னொரு அனுபவம் கூட என்கிட்ட இருக்குது. நிறைய அனுபவம் இருக்குது. எனக்கு டாக்டர்னால் அலர்ஜி தான். ஒரு நாள் டாக்டர்கிட்ட போயிட்டேங்க. நான் தான் இந்த சேனலுக்கு எடிட்டிங் பண்ணுவேன். பயங்கரமான கைவலி, 5 மாதமாக பயங்கரமான கைவலி. அது எப்படி இருக்கும்னா, நைட்டு தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் தான் தூங்குவேன். எழுந்து உட்காந்துருவேன். 1 மணி 2 மணிக்கே எழுந்து உட்காந்துருவேன். தூங்கவே முடியாது. ரைட் ஹேண்டு இந்த வலது பக்கம் கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு புரியவே இல்லை. டாக்டர்கிட்ட போனேன், அப்போ கூட எனக்கு சரியாகலை. 5 மாதமாக டாக்டரும் பிளட் டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்த டேப்லெட்லாம் போட்டேன், சரியாகலை. என்னடா அது, தேவன் எனக்கு கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு நாள் என் சின்ன பொண்ணு வந்து சொன்னா, அம்மா நான் காஃபி டீலாம் இனிமேல் குடிக்க மாட்டேன்னா. உடனே என் மனசில் தோணுச்சு, நானும் குடிக்க மாட்டேன் இனிமேலேருந்து. அதை ஸ்டாப் பண்ண பாருங்க, நிறுத்திட்டேன். அவ்வளோதான், அப்படியே நின்றுடுச்சு. என்னுடைய இந்த ரைட் ஹேண்ட் பெயினில் அப்படியே போயிடுச்சுங்க. அதிசயமாக இல்லை? டாக்டர் சொன்னார், இது ஏதாவது எலும்பு தேய்மானமாக இருக்குமோ அப்படிலாம் அவர் சொன்னார். பயந்துட்டேன் நான். சரியாயிடுச்சுங்க. பார்த்துக்கோங்க. தவறான உணவு பழக்கங்கள், நிறைய பேருக்கு வியாதி இருக்குல்ல, தவறான உணவு பழக்கங்கள். 200 வருஷமாக 200 இயர்ஸாக நம்ம வந்து காஃபி டீயை குடிக்கிறோம். வெறும் வயிற்றில் காலையில் எழுந்து காஃபி டீயை குடிக்கிறோம். ஈவினிங் ஆனால் காஃபி டீ குடிக்கிறோம் இல்லை? காஃபியில் கஃபீன் இருக்குல்ல, நச்சு பொருள் தானே. டீ குடித்தா உங்கள் பிரெயின் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், தூங்க முடியாது, தூக்கத்துக்கு எடுக்கும். இதெல்லாம் தப்பான பழக்க வழக்கங்களை 200 வருஷமாக நான் கற்று வச்சுருந்துருக்கோம் இல்லை? தப்பான பழக்க வழக்கங்கள். தேவன் அதுதான் எனக்கு உணர்த்தி நிறுத்தினார். வியாதியும் சரியாயிடுச்சு, கைவலி சரியாயிடுச்சு. பார்த்துக்கோங்க, நம்ம தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. வேறு வித அப்படியே சிகிச்சைகளை கொடுப்பார். அவரை நீங்கள் உணர்வீங்க. கேளுங்க, என்ன வியாதி இருக்குது உங்களுக்கு, கேளுங்க அவர்கிட்ட. சின்ன சின்ன வியாதி இருந்தால், கால் தேய்மானம், முட்டு தேய்மானம், எல்லாமே கேளுங்க அவர்கிட்ட. நான் எதுவாக இருந்தாலும் போய் கேட்டுருவேன், என்ன ஏசப்பா எனக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு. அவர் பார்த்தாலே போதும் உங்கள் உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவார். அப்போ பார்த்தாதாங்க சுகம் பண்ணுவாரா? பார்க்காமையே சுகம் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி, அவங்க வேலைக்காரன் நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னார்? எங்கள் வீடு தகுதி கிடையாது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க. எங்கள் வேலைக்காரனை பார்க்கக்கூடாது, ஏன்னா எங்கள் வீடு தகுதி கிடையாது, நாங்கள் பரிசுத்தவான்கள் இல்லை. அப்படியே சுகப்படுத்துங்க. ஏசு பார்க்காமலே தான் சுகம் கொடுத்தார். அது என்னன்னு கூட அவர் வந்து பார்க்காமலேயே அவனுக்கு சுகத்தை அனுப்பிட்டார். தூரத்துலேருந்தே அறிவார் உங்களுக்கு என்ன வியாதி, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தூரத்துலேருந்தே அறிவார். சரிங்களா? மனதில் வந்து ஒரு வழி நடத்துதல் இருக்கும், கைட் பண்ணுவாருங்க. சரிங்களா? ஒரு நாள் 4 பேர் ஒரு மனிதனை படுத்த படுக்கையாக இருக்கான், அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவனால் நடக்க முடியல. உடனே ஏசு என்ன சொன்னார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடந்து நீ போகலாம் அப்படின்னாரு. வியாதி கிடையாதுப்பா, இது வியாதி கிடையாது. உனக்கு இருக்கிறது பாவம், மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கு, மன்னிச்சிட்டேன்ப்பா, நீ கிளம்பு. எந்த டாக்டர்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போயிருந்தா கூட எந்த டாக்டராலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பார்த்தீங்களா? ஏசு எப்பேற்பட்ட அறிவாளி. இப்போ புரிஞ்சுக்கோங்க, பாவத்தால் கூட வியாதிகள் வரும். பாவத்தால் வியாதி வந்திருக்குன்னா அதை போய் எப்படிங்க ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? அதனால தான் ஃபஸ்ட்டு ஏசுக்கிட்ட போங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜெப ஆலயத்தில் தேவன் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. 18 வருஷம் கூன் விழுந்த கீழே தான் குனிஞ்சிட்டு இருந்தாங்க அந்த பெண். 18 இயர்ஸாக அவங்களால நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. அவங்க எல்லாருமே அங்கே பார்க்குறவங்களாம் இவங்களுக்கு வந்து பாவம், ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. டாக்டர் பார்த்துருந்தாலும் அதான் சொல்லியிருப்பாங்க. நான் தேவன் என்ன சொன்னார், ஏசு என்ன சொன்னார்? பிசாசு, இந்த பெண்ணுக்கு பிசாசு தான் இருக்குது, இது வியாதி கிடையாது. பார்த்தீங்களா? அதான் ஃபஸ்ட்டு ஏசுக்கிட்ட போகணுன்றது. நீங்கள் தான் கேட்கணும், உங்களுக்காக நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணால் ஏசப்பா கேட்பார். எங்கெல்லாம் வியாதி இருக்குது, நீங்கள் அந்த வியாதிக்காக நீங்கள் பேச போகிறீங்க, உங்களுக்காக நீங்கள் பேச போகிறீங்க.
சரிங்களா? உங்களுக்காக ஏசுக்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க. ஏசப்பா, இதெல்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணணும்? இது தவறான உணவு பழக்கத்தால் வந்துச்சா, பாவத்தால் வந்துச்சா, பிசாசால் வந்துச்சா, உண்மையிலே வியாதியா? இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். கேளுங்க. சரிங்களா? வியாதிக்காக, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கூட ஏசுக்கிட்ட போய் நிற்கணுங்க. இயேசுவை 24 மணி நேரமும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? நம்ம தேவன் இருக்கார்ல, எல்லாத்தையுமே சரி பண்ணி தருவார். ஏன்னா உங்களை சுகமாக வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உங்களை சுகமாக வச்சுப்பார். சரிங்களா? நீங்கள் காஃபி டீ ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எப்படிங்க வாழ்கிறது? 200 வருஷம் பரம்பரையாக நம்ம பழகிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது கேட்குறீங்களே? ஒரு வாரம் எனக்கு தலைவலி இருந்துச்சுங்க. இந்த காஃபி டீ விடும்போது எனக்கு ஒரு வாரம் தொடர்ந்து தலைவலி இருந்துச்சு. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு சுட நல்லா கொதிக்க வச்சுட்டு இஞ்சி தட்டி அதில் போட்டு அதில் கொஞ்சம் லெமன் புளிஞ்சு ஊற்றி அதை அப்படியே குடித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. இப்போமா அதான் குடிச்சிட்ருக்கேன். வேணால் ஒரு புதினா இலை, வேணால் 2 புதினா இலையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க ஓவராக அது கஷாயம் மாதிரி ஆக்கிடாதீங்க. கரெக்டாக லிமிட்டாக போடுங்க. லிமிட்டாக இஞ்சி போடுங்க. கரெக்டாக கொஞ்சோண்டு இஞ்சி போடுங்க. ஒரு கிளாஸுக்கு வேண்டிய அளவு இஞ்சி போடுங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தேவையான அளவு அந்த எலுமிச்சை பழத்தை, ஒரு எலுமிச்சை பழம்லாம் ஊற்றிடாதீங்க, 1/4 எலுமிச்சை பழத்தை ஊற்றுங்க. நல்லா இருந்துச்சு. அதுதான் நான் குடிச்சிட்ருக்கேன். நல்லா சூடாக, அது ஒரு நல்லா இருக்கு. நம்ம தவறான பழக்க வழக்கங்கள் கூட நம்மளை வியாதிக்கிட்ட கொண்டு போய் விட்டுருதுங்க. கவனமாக இருக்கணும். ஈசப்பா, நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்றேன்னா, ஒழுங்காக தான் சாப்பிட்றேன்னா, எல்லாமே கேளுங்க அவர்கிட்ட. அவர் கைட் பண்ணுவார். சரிங்களா? இன்னும் நிறைய நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய சாட்சிகள் இருக்குது இந்த வியாதி விஷயத்தில். எனக்கு தேவன் கொடுத்த அற்புதங்கள் இன்னொரு நாள் நிறைய சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா சாமி, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை. அப்பா, அதற்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள், வழி நடத்துங்க. எப்படி என்ன செய்கிறது உங்கள் பிள்ளைங்க மனசில் போடுங்க. கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. கரெக்டான வழி நடத்துதல் கொடுங்க. உங்கள் தழும்புகளால், காயப்பட்ட உங்களுடைய தழும்புகளால் உங்கள் பிள்ளைங்க அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும்ப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், கேவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோடிக்கு மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளை, எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிகிற இடத்துக்கு எப்படிப்பா எங்களால் வாழ முடியும்? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். தயவுசெய்து எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்களை நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா. அந்த இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. இப்போ சுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் நிற்கிறோம். 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சாமி, உமக்கு நன்றியப்பா. நீங்கள் தயவு செய்து எங்களோடு இருங்க. எங்களை வழி நடத்துங்க. நீங்கள் 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க.
அந்த ஆட்சியின் கீழ் நாங்கள் வாழ ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.